வணக்கம் மகாத்ரியா. நம்ம தமிழ் வீடியோக்கள் ஆரம்பித்ததுலேருந்து மக்கள் நேரடியாக பயன்பெற்று வராங்க மகாத்ரியா. அவங்களோட அன்பை நன்றியை கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வராங்க. ஒரு சில பேர் அவங்களோட கேள்விகளை சில குழப்பங்களையும் உங்ககிட்ட நேரடியாக பதில் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அதில் தெரிவிச்சிருக்காங்க மகாத்ரியா. அதுலேருந்து சில கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாம் மகாத்ரியா. முதல் கேள்வி இன்ஃபினித்தியிசம் சம்மந்தப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க மகாத்ரியா. இன்ஃபினித்தியிசம் மகாத்ரியா ஆரம்பித்தாங்க 2011. இதனோட நோக்கம் என்ன? மக்களுக்கு இன்ஃபினித்தியிசம் மூலமாக மகாத்ரியா என்ன சொல்ல வராங்க? நான் இன்ஃபினித்தியிசம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க ஏன் பண்ணுறாங்கன்றதுலேயே நம்மளோட நோக்கம் போயிடுறது. ஓகே, அதாவது இன்ஃபினித்தியிசம் நான் எதுக்கோசம்னா ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அதோட உள்நோக்கமோ அதோட மோட்டிவோ என்னோட இருக்கலாம். அதை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது. நான் ஆன்மீகம் பற்றி பேசும்போதே நான் சொல்கிறதே தான் சொல்லுவேன். ஓகே, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்றதோட அதை உன் வாழ்க்கையில் நீ எப்படி பயன்படுத்த போகிறேன்றது மட்டும்தான் முக்கியம். குழந்தைங்களை பகவத்கீதை சாண்டிங் அனுப்பிச்சிடுவாங்க. 3rd chapter ஃபுல்லாக மனப்பாடமாக குழந்தை சொல்லும். ஆனால் அதில் இருக்கிற அர்த்தம் புரியாது. இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிக்க போகிறோன்னு. நான் இதை எடுத்து சொன்னேன்னா நான் ஏதோ நாஸ்திகம் பேசுகிறேன் அப்படின்வாங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அப்ளிகேஷன் இன் லைஃப், அப்ளைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இப்போ இன்ஃபினித்தியிசம் ஏன் ஆரம்பித்தார்? எதுக்கு ஒன்றா இருக்கலாம். ஓகே, நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி பயன்பட போகுதுன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே, much more than thinking what is happening in the world outside, உலகத்தில் என்ன நடக்கிறதுன்றதோட நம்ம எப்படி முன்னுக்கு வர போகிறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோம்னு நமக்கு ஃபோக்கஸ் இருக்க தான் நம்ம லைஃப் மாற போகிறதே தவிர, being other people conscious is not going to change our life. Being conscious of your own growth only is going to change your life. இது ஃபர்ஸ்ட். இது எனக்கு என்ன, நான் இன்ஃபினித்தியிசம் ஆரம்பிக்கும்போது ஒன்று, ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் ரிலிஜனோ அரசாங்கமோ மற்ற பணக்காரங்களோ கிடையாது. நம்ம எண்ணங்கள் மாறாத வரைக்கும், நம்ம முயற்சி மாறாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறாது. எவனாவது நம்மளை தூக்கி விடணும், யாராவது நம்மளை தூக்கி விடணும் நம்ம யோசிச்சுட்டு இருக்க வரைக்கும் நம்ம அங்கேயே தான் இருப்போம். எவ்வளவோ கவர்மெண்ட் மாறி போச்சு, எவ்வளவோ புது ரிலிஜன்லாம் வந்துடுது, மதங்கள்லாம் வந்துடுது, எவ்வளோ பணக்காரங்க போயிட்டாங்க. ஏழை பணக்காரன் ஆகிட்டான், எத்தனையோ பணக்காரன் ஏழை ஆகிட்டான். அங்கே கீழே இருக்கிறவன் இன்னும் கீழே தான் இருக்கான். எண்ணங்கள் மாறணும். வித்தவுட் அபண்டன்ட் மைண்ட் செட் நம்ம வாழ்க்கை மாறாது. கவிஞர் கையிலேருந்து இஃப் ஐ ஹேவ் டு பாரோ, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இது மூணுமே இஸ் அபவுட் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அது ஆகாம வேற எதுவுமே ஆகாது. ஸோ டு டிரான்ஸ்ஃபார்ம் த மைண்ட் செட் ஆஃப் பீப்புள், ஜனங்க யோசிக்கிற விதத்தையே மாற்றணும். இது ஃபர்ஸ்ட் நோக்கம் இன்ஃபினித்தியிசம். ரெண்டாவது ஒரு தடவை நான் ஏர்போர்ட்ல போகும்போது ஒருத்தர் கேட்டார், கடவுள் நம்பிக்கை அவசியமா அப்படின்னு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்பிக்கை தான் கடவுளே. கடவுள் வேற, நம்பிக்கை வேற கிடையாது. நம்பிக்கை தான் கடவுளே. ஓகே, நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கிறதோட என் கடவுள் பெருசா உன் கடவுள் பெருசா, என் மதம் பெருசா உன் மதம் பெருசான்றதுல போயிட்டோம், ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்னை பொறுத்த வரைக்கும் நாஸ்திகம் கிடையாது, சுய நம்பிக்கை இல்லாதவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நாஸ்திகம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். ஸோ நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும், நம்ம கனவுகள் மேல நம்பிக்கை இருக்கணும், நம்ம எதிர்காலத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கணும். அதை மீறி உன் கடவுள் ஏதோ, ஜீசஸ் கிரைஸ்ட் will work for people who have faith in Jesus Christ. சிவா will work for people who have faith in சிவா. சிவா கடவுளா, உனக்கு சிவா மேல நம்பிக்கை இருந்தா சிவா கடவுள். புள்ளியார் கடவுளா, உனக்கு புள்ளியார் மேல நம்பிக்கை இருந்தா புள்ளியார் உனக்கு கடவுள். முருகர் கடவுளா, உனக்கு முருகர் மேல. ஸோ குடும்பத்திலேயே 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர்ல உனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் உன்னோட கடவுள். திரும்பி if I have to borrow, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். சிலர் சொல்றாங்க நீ கற்சிலைன்னு, சிலர் சொல்றாங்க கடவுள்ன்றது ஒரு கற்பனை தான். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது.
கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்றதெல்லாம் நின் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் நின் கண்ணாலே. ஸோ கடைசியில் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஸோ ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு உலகத்தை உருவாக்கணும். நம்மளை நம்ம முன்னேற்றிக்கிறதுனா அது நம்மளோட ஒரு எஃபர்ட்னால, நம்மளோட கனவுகளை வந்துட்டு நம்மளோட ஆற்றல்னால, நம்மளோட முயற்சினால தான் நம்ம வர முடியும். வெளியில யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப். ஒன்று நீ தான் தூக்கி விடணும், வேற யாரும் தூக்கி விட மாட்டாங்கன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கோசரம் தான் இன்ஃபினித்திசம் ஒரு ஆர்கனைசேஷன் இதாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இது பண்ணியிருந்தேன். பட் இப்போ இந்த இனிஷியேட்டிவ்லாம் வந்ததுனால இப்போ தமிழ்லையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் டு டெவலப் திஸ் என்டையர் திங். இதுதான் உங்களை நீங்கள் தான் தூக்கி விடணும், வேற யாராலையும் முடியாது. தேங்க்யூ.